அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஒரே யாவரும் கேளு. வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. நம்மளோட நர்சிங் தமிழா சேனலில் நிறைய நர்சிங் ரிலேட்டட் கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். எஸ்பெஷலி நிறைய நர்சிங் பாட்காஸ்ட்டுமே போட்டுட்டு இருக்கோம். பட் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப நாளாக ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸில் இருக்கிற அதாவது எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறது, அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார். பட் நான் பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் அப்படின்றதால எனக்கு பெருசாக இந்த டெக்னீஷியன் ரிலேட்டட் வந்து கொஞ்சம் ஐடியா கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வீடியோ பண்ணலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ல இருந்து தான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நோட்ல. இந்த வீடியோல முழுக்க முழுக்க ஒரு எய்ம்ஸ்ல எஸ்பெஷலி ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியனா எப்படி போகலாம், அதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, அந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியாவா இருக்கட்டும், அதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ், அதோட எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியனாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எய்ம்ஸில் ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியனாக வந்து வேலைக்கு போகணும், ஜாப் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CRE எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனை யார் கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் நியூ டெல்லி. நான் முன்னாடி வந்து எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோ போட்டிருப்பேன். எஸ்பெஷலி நர்சிங் ரிலேட்டட் இருக்கும். எய்ம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ அப்கமிங்கில் நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. பட் இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரே டெக்னீஷியன் அதர் ஜாப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி வந்து ஓப்பனிங் வந்துட்டே தான் இருக்கும். இந்த எய்ம்ஸ் நியூ டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனை விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.aimsexam.ac.in அப்படின்னு சொல்லப்படுற வெப்சைட்டில் தான் வருவாங்க. அண்ட் தென் இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பர் இருக்கும். ஒரு 5 to 6 டிஜிட்ல வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பிகாஸ் நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப்லையாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கான வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸ் நிறையா வந்து அப்பப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். அதனால வந்து இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்காண்டி இது அஃபிஷியலான வெப்சைட்டில் போயிட்டு அந்த அஃபிஷியலான கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது தான் பெட்டர். இந்த CRE எக்ஸாம் பொதுவாக யார் யாருக்கெல்லாம் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 குரூப் சொல்லுவாங்க. அதாவது B and C அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CRE எக்ஸாம் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இந்த குரூப் B and C அப்படின்னு சொன்னேன். என்னடா குரூப் B and C, அப்போ ஏன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது. டோட்டலாக வந்து ABC அப்படின்னு 3 குரூப்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த A குரூப்பில் யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த டாக்டராக இருக்கட்டும், ஃபேக்கல்ட்டி அண்ட் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A குரூப்பில் வருவாங்க. இவங்களுக்கு தனி எக்ஸாம்ஸ் இருக்கும். அண்ட் தென் B குரூப்பில் யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நான் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் மட்டும் சொல்கிறேன். ஃபுல்லாக சொல்ல முடியாது, பெரிய ஸ்கேலில் வரும். ஓகேங்களா? நிறைய டிபார்ட்மெண்ட், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி நிறையா வந்து இருந்துட்டு இருக்கும். நான் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ஒரு சில இதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். Bல வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் வரும். அண்ட் தென் Cல யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா C குரூப்ல பேராமெடிக்கல் டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. அண்ட் தென் எக்ஸ்ரே டெக்னீஷியனாக இருக்கட்டும், லேப் டெக்னீஷியன், OT டெக்னீஷியன் அண்ட் ஃபார்மசிஸ்ட், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா C குரூப்ல வருவாங்க. அண்ட் தென் இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ எஸ்பெஷலி இந்த CRE எக்ஸாமுக்கு எந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து கவர்மெண்ட்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி இந்த எய்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் போஸ்டிங்ஸ் மட்டும் சொல்கிறேன். நான் ஜென்ரலாக இந்த ABC அப்படின்னு 3 சொல்லிட்டு அதுக்கு தனியாக எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இது ஓவரால் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஹையர் லெவல் போஸ்ட் மட்டும் கிடையாது. இந்த ஜென்ரலாக CRE எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு O2 மேனேஜ்மெண்ட்னு ஒருத்தர் இருக்காங்க, இல்லை ஒரு கிளீனிங் பர்பஸ்க்காண்டி ஒருத்தர் சானிடரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும், எக்ஸாமும் இருக்கும். அது அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக மாறும். அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்பாங்க. இதெல்லாமே வந்து உங்களுடைய போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்பர் டிவிஷன் கிளர்க்காக இருக்கட்டும், அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் டயட்டீஷியன், சூப்பரிண்டென்ட், OT அசிஸ்டன்ட், சேம் அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட் அண்ட் அதர் போஸ்ட் நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு. எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு வந்து நிறைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் சொல்லுவாங்க, டார்க் ரூம் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அண்ட் தென் ரேடியோகிராபிக் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸுமே கொஞ்சம் வேரி ஆகும், அண்ட் தென் சேலரியுமே கொஞ்சம் வேரி ஆகும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிஆர்இ எக்ஸாமுக்கு எய்ம்ஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஒரு டிப்ளமோ வந்து ஒரு மெடிக்கல் ரேடியேஷன் டெக்னாலஜியில் வந்து ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? அப்படி இல்லை நீங்கள் பிஎஸ்சி பண்ணியிருக்கீங்கன்னா பிஎஸ்சி இன் மெடிக்கல் ரேடியோகிராஃபி அது வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? அப்படி இல்லைனாலும் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன். ஏன்னா நிறையா ஒரு சிலது வந்து ஃபேக் இருக்கும், நிறையா வந்து ஒரிஜினல் கரெக்டாக அந்த இந்தியன் கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ண காலேஜஸும் இருக்கும். சில இடத்துல ஃபேக் காலேஜஸ் இருக்க சான்சஸ் இருக்குது, ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணாமல் ப்ராப்பரான ஒரு ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிகிரியோ டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அண்ட் தென் உங்களுடைய ஸ்டேட் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் நர்சிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எம்பிபிஎஸ்க்கு தனியாக இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு கவுன்சில் இருக்கும்ல, அது மாதிரி எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்கிற ஸ்டேட் கவுன்சிலுமே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பேசிக் க்ரைட்டீரியா, ஓகேங்களா? அண்ட் தென் இதுக்கப்புறமா இந்த எக்ஸாமோட மோட் என்ன அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? எக்ஸாம் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சொல்லுவாங்க. அண்ட் தென் ஸ்கில் டெஸ்ட்டுமே வைப்பாங்க, எஸ்பெஷலி ஃபார் எக்ஸ்ரே டெக்னீஷியன். எப்படி எக்ஸ்ரே எப்படி எடுக்கிறது, அந்த ரேடியேஷன் ரிலேட்டட் கொஷின்ஸாக இருக்கட்டும். பட் அந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சில பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் எஸ்பெஷலி இந்த எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் பார்ப்போம், ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 100 கொஷின்ஸ். ஈச் கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக 100 கொஷின்ஸுக்கு 400 மார்க் கிடைக்கும், ஓகேங்களா? இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது, 1/4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கொஷின் வந்து ஆன்சர் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின மார்க்ல இருந்து 1/4 அப்படின்னா ஒரு ஆன்சர் ரைட் ஆகுதுன்னா 4 மார்க். அப்போ 1/4 அந்த 4 மார்க்ல இருந்து 1 மார்க் போயிடும். அதுதான் இங்கே கணக்கு, ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் தப்பா எழுதிட்டா 2 மார்க் மைனஸ் பண்ணிட்டு 198 கொடுப்பாங்க. அதுதான் 1/4 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல டோட்டல் டியூரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிளஸ் 5 செக்ஷனா பிரிக்கிறாங்க, ஓகேங்களா? ஈச் செக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா 18 நிமிஷம் இருக்கும்னு சொல்றாங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு செக்ஷனும் 18 நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஒரு 18 நிமிஷம் அது ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்கு, நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதெல்லாமே வந்து எப்படி சொல்றது, அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஒரு கொஷின்ஸ் கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதுதான், ஓகேங்களா? அந்த மாதிரி இதில் தான் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸில் தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சொன்னால 5 செக்ஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் செக்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும், ஓகேங்களா? நடுவில் இன்பிட்வீன் உங்களுக்கு டைம் கிடையாது. அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் அதை போய் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால அது க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள அந்த டைம் முடியறதுக்குள்ள நீங்கள் கரெக்டாக எல்லாம் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, இதை மிஸ் பண்ணாமல் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. எஸ்பெஷலி எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து 3 ஸ்டேஜஸாக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஒன்ஸ் அதில் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய போஸ்டிங்ஸ் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுமே வைப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அது ஸ்டேஜ் 3. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுலேயே வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே நமக்கு கொடுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சம் ஒகேஷன்ஸில் சம் போஸ்டிங் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கேட்பாங்க. சில இதில் ஃப்ரெஷர்ஸும் எடுப்பாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைக் சீனியர் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு சில க்ரைட்டீரியா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக கேட்பாங்க, சில இடத்துல கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? அண்ட் தென் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 100 கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 100 கொஷின்ஸில் 25 கொஷின்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், ஆப்டிடியூட் நாலேஜாக இருக்கட்டும், அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஞ்சம் டெஸ்ட்டுமே இருக்கும். ஏன் அப்படின்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன் இல்லை ஒரு ரேடியோகிராஃபர் அப்படின்னா கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் மிஷின் ஆப்ரேட் நாலேஜிங் இருக்கணும். அதனால அந்த 25 மார்க்ஸ் கொஷின்ஸ் வச்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 75 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குரூப்போ அந்த குரூப்புக்கு ரெஸ்பெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோகிராஃபர்னும் போது உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் தான் 75 கொஷின்ஸ் வரும், ஓகேங்களா? அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்ததாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த www.aims.ac.in வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே
நீங்கள் அதில் போயிட்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சம் ஒகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரான்ச்சஸ் இருக்குல்ல, எய்ம்ஸ்க்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொன்னால் மோஸ்ட்லி டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் பிரான்ச்லேருந்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சம் ஒகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சுடைய டேரெக்டான வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரையில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் ஜாப் வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி மதுரையில் தான் நீங்கள் போஸ்டிங் போகிறீங்க, மதுரையில் தான் வந்து உங்களுக்கு இது ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னா சம் ஒகேஷன்ஸில் நீங்கள் டேரெக்டாக மதுரை வெப்சைட்லேயுமே போயிட்டு அப்ளை பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் பட் மோஸ்ட்லி வந்து டெல்லி எய்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அஃபிஷியல் வெப்சைட்டான எக்ஸாம்ஸ், அதாவது aims.exam.ac.in அப்படின்றதுல தான் வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும். இது வந்து முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்மிட் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அட்மிட் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஆல் டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, சேம் அதே தான். அது ஒன்ஸ் வந்ததுன்னா அதிலே நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் டைமிங்காக இருக்கட்டும், எந்த டேட்டில் நடக்குது, எந்த லொக்கேஷன் நடக்குது அப்படின்றத கொஞ்சம் ப்ரியராக நம்ம எப்போ போகணும் அப்படின்னு கொஞ்சம் சேஃப்டி எந்தெந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றதை கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அட்ரஸாக இருக்கட்டும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடியாக இருக்கட்டும், அது இல்லாமல் அதர் சம் டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து ஒரு யூனிக்யூ நம்பர் ஒன்று வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டிஎன்பிசிலாம் வந்து ஒரு தடவை நம்ம டிஎன்பிசி ஐடி நம்ம எடுத்துட்டாலே நம்ம அந்த ஐடியை வச்சு நம்ம எத்தனை தடவை நம்ம ஏஜ் முடிகிற வரைக்கும், அந்த ஏஜ் ரிலாக்ஷன் முடிகிற வரைக்கும் வேகன்சி ஏதாவது வந்ததுன்னா நம்ம விருப்பப்பட்ட போஸ்டிங் நம்ம குவாலிஃபிகேஷன் எதாவது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் ஒன்ஸ் ஒரு யூனிக்யூ ஐடி வரும் போல் அந்த ஐடியை வச்சு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணுமா. ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுறப்பமே பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு இந்த நம்மளுடைய ஃபோட்டோவுமே கேட்பாங்க, சிக்னேச்சர், சம் ஒகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தம் ஃபிங்கர், அதாவது தம் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, அதுவுமே கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதுதான் பேசிக்கான கொஞ்சம் டீட்டெயில்ஸ். இது வந்து அப்ளிகேஷன் ரிலேட்டட் வரும். ஒரு சப்மிட்டிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் டீட்டெயில்ஸை ஒன்ஸ்க்கு ட்வைஸாக வந்து செக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக இது பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து இடபிள்யூஎஸ் அண்ட் SC/ST கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 2400 அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஜென்ரல் OBC கேஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது எஸ்பெஷலி அதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 18 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது இந்த எஸ்பெஷலி இந்த CRA எக்ஸாம்ஸ்க்கு. இது நம்மளுடைய போஸ்டிங்ஸ் அண்ட் ஜாப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா SC/STக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் OBCக்கு 3 இயர்ஸ், அண்ட் தென் PWBDக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் கமிஷன்டு ஆஃபீஸர் இன்க்ளூடிங் ECO, SSCOS இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கிற ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகே. அதுக்கு அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி. இந்த BNCன்னு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா B and C இதில் வந்து நிறைய கேட்டகரி வருது. எஸ்பெஷலி சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ரே டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர்லாம் வருது. ஓகேங்களா. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன மாதிரி பே ஸ்கேல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 ஓகேங்களா. இந்த 4 ஸ்கேலில் தான் இருக்கும். இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நம்மளுடைய போஸ்டிங்ஸ் எந்த லெவலில் இருக்கும், எந்த பிரான்ச்சில் நம்ம போஸ்டிங் போகிறோம் அப்படின்ற மாதிரி, சிட்டியில் இருக்குமா இல்லை கொஞ்சம் வெளியே அவுட்டரில் இருக்குமா, இல்லை டெல்லியில் ஒரு ஒரு பேக்கேஜாக இருக்கும், இல்லைன்னா அதர் ஒரு எய்ம்ஸில் போனால் வேறு பேக்கேஜாக இருக்கும், இல்லை அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்ட் வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட நமக்கு போஸ்டிங்ஸ் போடலாம். அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக ஒரு 30,000லேருந்து 90,000 வரைக்கும் சேலரி வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஆவரேஜ் சேலரி ஃபார் எக்ஸ்ரே டெக்னீஷியன் லைக் ரேடியோகிராஃபர் இன் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியனாக இருந்து நீங்கள் எய்ம்ஸில் போயிட்டு ஒரு ஜாப் வந்து எஸ்பெஷலி இந்த எக்ஸ்ரே டெக்னீஷியனாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கொஞ்சம் சிம்பிளாக என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ரொம்ப டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆட் பண்ணலை. பிகாஸ் நான் நர்சிங்கிறதால எனக்கு இதில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால் கொஞ்சம் அதை இன்ஃபர்மேஷனாக என்ன வேணுமோ அதை மட்டும் தான் அதில் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென்
நர்சிங் ரிலேட்டட் கண்டென்ட்மே நம்ம சேனலில் நிறையா போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுடைய நர்சிங் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அதுக்கு முன்னாடி பாய்.